இந்த 5 பசங்கள பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா, நமக்கு என்னன்னு போகாம, ஒரு உயிர அவ்வளவு தூரம் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தண்ணீல இறங்கி காப்பாத்திருக்காங்க. ஆமா. அதாவது ஒரு ஏரியில யாரோ வலை போட்டிருக்காங்க. வலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக பண்ணி, அதுல ஒரு ஆமை மாட்டிருக்கு. அந்த ஆமைய எடுத்து கூட விடாம அவங்க போயிருக்காங்க. ஏன்னா, அந்த இடத்துல மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். ஆனா, இந்த சின்ன பசங்க ஒரு 9வது தான் படிக்கிறாங்க இந்த 5 பேருமே. இல்ல அது ஒரு உயிர், அத நம்ம காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு, தண்ணீல இறங்கி அந்த குழந்தைய வெளிய கூட்டிட்டு வந்துட்டு, உடனே அத கட் பண்ணணும். எங்க கையில காசு இல்லண்ணா, பிளேடு ஏதாவது இருக்குமான்னா, எதுவுமே இல்லப்பான்னும்போது, இல்ல எனக்கு ஒரு ரூ. 10 இருந்தா குடுங்களேன். நான் போய் எப்படியாவது சிசர் வாங்கிட்டு வந்து அத கட் பண்ணி காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, அந்த உயிர் போராடினத விட, நம்ம துடிச்சத விட, ஆனா இந்த சின்ன பசங்க அவ்வளவு தூரத்துக்கு ஆர்வமா துடிச்சு அத எடுத்துட்டு வந்து காப்பாத்தி அவ்ளோ பொறுமையா பார்த்தானுங்க. இல்ல இங்க மாட்டியிருக்கும், அங்க மாட்டியிருக்கும். நம்ம எப்படி எடுத்தா கட் ஆயிடும். இவ்வளோலாம் அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. யோசிச்சு அத காப்பாத்தி அந்த பசங்க அந்த ஆமைய தண்ணீல விடும்போது, அந்த ஆமைய விட இவனுங்க அவ்ளோ சந்தோஷமாயிட்டானுங்க. அந்த ஆமை போற வழிலாம் அது ஒரு மாரி பபிள்ஸ் விட்டுட்டே போகுது. அங்க பாருங்களேன், எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகுது. எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அது எங்கள பார்த்துக்கிட்டே போகும்ல. அப்படின்லாம் அவங்க என்னென்னமோ பேசுறாங்க, என்னென்னமோ நெனைக்கிறாங்க. ஆனா, இது எதுக்காக அப்படின்னா, நம்மள்ல நெறைய பேரு நம்ம பெரியவங்க கூட இதெல்லாம் பண்றதுக்கு யோசிக்கிற விஷயம், இந்த சின்ன பசங்க பண்ணியிருக்காங்க. இந்த பசங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து கொஞ்சமாவது அந்த பசங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிக் குடுத்து வளர்த்துருப்பாங்க. ஸோ, கண்டிப்பா இந்த பசங்களுக்கும், அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு தோணுது. ஏரியில நீங்க மீன் பிடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க கரெக்ட்டு. உங்களுக்கு தேவையில்லாத பாம்போ, இல்ல ஆமையோ, இந்த மாரி ஏதாவது ஒரு உயிரினம் மாட்டுச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு அத அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அத காப்பாத்தி எடுத்து விட பாருங்க. ஏன்னா, நீங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லி விட்டுட்டு போறீங்க. அதுவும் ஒரு உயிரா நெனைங்க. அதையும் நீங்க ஒரு உயிரா நெனைச்சீங்க அப்படின்னா தான், அந்த உயிரும் வாழ்வாதாரத்தோட சேர்ந்து வாழும். நீங்க அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா, பாவம் அதோட உடம்பு வலி இருக்கும். அதுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படும். ப்ளீஸ் கொஞ்சமாவது நம்ம மனுஷங்க மத்த உயிரையும் மதிக்க கத்துப்போம்.